குட் டே டு ஆல். வாங்க மேக்ஸை புரிஞ்சு படிப்போம். NCERT syllabus 9th standard chapter 7ல 7.1 exerciseல 5th sum என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த டயக்ராமில் இந்த லைன் எல்ன்றது பார்த்தீங்கன்னா இந்த ஏ உடைய பைசெக்டார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இதுதான் ஃபர்ஸ்ட் லைன். ஸோ லைன் எல் இஸ் தி பைசெக்டார் ஆஃப் தி ஆங்கிள் ஏ. அடுத்தது என்ன சொல்கிறாங்கன்னா, பி எனி பாயிண்ட் ஆன் எல், அதாவது இந்த எல்ன்ற லைனில் இருக்கக்கூடிய ஏதோ ஒரு பாயிண்ட் பி ஆக இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. பியிலிருந்து வரக்கூடிய இந்த லைனை டச் பண்ணக்கூடிய இந்த பிபியும் பிக்யூவும் பெர்பெண்டிகுலர்ஸாக இருக்குது. எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ரம் பி டு த ஆர்ம்ஸ் ஆஃப் தி ஆங்கிள் ஏ. இதுதான் ஆர்ம்ஸ் ஆஃப் தி ஆங்கிள் ஏ, கரெக்டுங்களா? ஸோ அப்போ பியிலிருந்து பியும் பியிலிருந்து கியூவும் பெர்பெண்டிகுலர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறாங்க. இப்போ என்ன ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ட்ரையாங்கிள் ஏபிபி, அதாவது ஏபிபியும் ஏக்யூபியும் கான்க்ருவெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லணும். அது மட்டும் இல்லாமல் பிபியும் பிக்யூவும் ஈக்குவல், அல்லது பின்றது ஈக்குவல் டிஸ்டன்ஸ் ஃப்ரம் தி ஆர்ம்ஸ் ஆஃப் தி ஆங்கிள் ஏ. இதிலிருந்து இதில் ரெண்டுமே ஒரே அர்த்தத்தை தான் கொடுக்கும். ஸோ அதே கான்செப்ட் தான் எப்படி சொல்யூஷனை ஸ்டார்ட் பண்ணுறது. அவங்க சொன்ன அந்த ரெண்டு ட்ராயிங்கில் தான் எடுத்துக்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன் ட்ரையாங்கிள் ஏபிபி அண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ட்ரையாங்கிள் ஏக்யூபி, அவங்க என்ன கொடுத்துருக்குறாங்களோ அதையே தான் நம்ம எடுத்து எழுத போகிறோம், ரைட்டுங்களா? ஸோ இப்போ இதில் பார்த்தீங்கன்னா நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு ஆங்கிள் ஏபிபியும் ஆங்கிள் ஏக்யூபியும் ஈக்குவல். என்ன ரீசன்னு பார்த்தீங்கன்னா, ஈச் 90 டிகிரி. நம்ம டயக்ராமை பார்த்து தான் சொல்ல முடியும். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பியில் இந்த இடத்துல இந்த ட்ரையாங்கிளில் பியில் 90 டிகிரி இருக்குது, இந்த ட்ரையாங்கிளில் பார்த்தீங்கன்னா கியூவில் 90 டிகிரி இருக்குது. ஸோ கியூவை சென்டராக போட்டுக்கோங்க, மீதி எப்படி வேணாலும் போட்டுக்கலாம். அதே மாதிரி பியை சென்டராக போட்டு மீதி இருக்கக்கூடிய ஆல்ஃபபெட்ஸை எப்படி வேணாலும் நீங்கள் ப்ளேஸ் பண்ணிக்கலாம். இது ரெண்டும் ஈக்குவல்னு எதனால் சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரெண்டுமே 90 டிகிரி அப்படின்றதுனால சொல்கிறோம், ஓகேங்களா? அடுத்தது நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொஸ்டினில் அவங்களே கொடுத்துட்டா எல்ன்றது பைசெக்டார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். அப்போ எல்ன்றது பைசெக்டார்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஏன்றது பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கக்கூடிய ஆங்கிள் ஏவும் இங்கே இருக்கக்கூடிய ஆங்கிள் ஏவோட பைசெக்டாரும் எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா சமமாக இருக்கும். ஸோ அப்போ அதை எப்படி எடுத்து எழுதலாம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ரெண்டு இடத்துலையுமே என்ன தான் சொல்ல போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஆங்கிள் ஏவை தான் சொல்ல போகிறோம். அப்போ எப்படி எடுத்து எழுதலாம்? இதே இதுதான், ஏவை மட்டும் சென்டரில் போட்டுருங்க, மீதி இருக்கிறத எப்படி வேணாலும் நீங்கள் ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஏவை போட்டாச்சு, மீதி இருக்கக்கூடிய பி அண்ட் மீதி இருக்கக்கூடிய பி. அதே மாதிரி இதில் பார்த்தீங்கன்னா ஏவை சென்டரில் போட்டுருங்க, இந்த கியூவையும் பியையும் இந்த இடத்துல ரீப்ளேஸ் பண்ணிடுங்க. ஸோ இதுக்கு ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொஸ்டினில் கொடுத்துருக்குற அந்த லைனே எடுத்து எழுதலாம். எல் தான் ரீசன். ஏன்னா எல்ன்றது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆங்கிள் பைசெக்டார். எதுக்கு? ஆஃப் ஆங்கிள் ஏ. ஸோ அடுத்தது என்னென்னு பார்த்தீங்கன்னா, டயக்ராமை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் எந்த லைன் காமனாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஏபின்ற லைன் பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு ட்ரையாங்கிளுக்குமே பொதுவானதாக இருக்கிறதுனால ஏபின்றது காமன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எழுதிடலாம். ஸோ அப்போது ஏபி இஸ் ஈக்குவல் டு ஏபி. என்ன ரீசன்? ரெண்டு ட்ரையாங்கிளுக்குமே அது எப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா பொதுவாக இருக்குது, தட் இஸ் காமனாக இருக்குது. ஸோ இது ஒரு ஆங்கிள் சைட். அப்படி அந்த ஆங்கிள் சைட் கிரைட்டீரியன் படி நம்ம என்ன சொல்லலாம்னு பார்த்தீங்கன்னா, therefore ஆங்கிள் ஏபிபி இஸ் கான்க்ருவென்ட் டு triangle APB is congruent to triangle AQB. என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எந்த ஆர்டரில் எடுத்துருக்கிறோமோ அந்த ஆர்டரில் சொல்லிடணும். ஸோ ஆங்கிள் சைடு கிரைட்டீரியன் படி, இப்படி ஆங்கிள் சைடு கிரைட்டீரியன் படி இந்த ரெண்டு ட்ரையாங்கிளும் கான்க்ருவென்ட் அப்படின்னா அவங்க கேட்டிருக்கிற ரெண்டாவது ப்ரூஃப் ஆட்டோமேட்டிக்காக ப்ரூவ் ஆகிடும். தட் இஸ் பிபி இஸ் ஈக்குவல் டு பிக்யூ. என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பை சிபிசிடி, அதாவது கரஸ்பாண்டிங் பார்ட்ஸ் ஆஃப் தி கான்க்ருவென்ட் ட்ரையாங்கிள். ஸோ இது கான்க்ருவெண்ட்டாக இருக்கிறதுனால பிபியும் பிக்யூவும் சமமாக இருக்கும், தட் இஸ் ஈக்குவலாக இருக்கும். என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பை கரஸ்பாண்டிங் பார்ட்ஸ் ஆஃப் தி கான்க்ருவென்ட் ட்ரையாங்கிள். இது நீங்கள் எழுதுறது எவ்வளோ முக்கியமோ அதை விட எதனால் இந்த மாதிரி வருதுன்னு சொல்லிட்டு இந்த ப்ராக்கெட்டில் நம்ம போடுறோம் பார்த்தீங்களா ரீசன், அதுவும் முக்கியம். ஸோ பிபி இஸ் ஈக்குவல் டு பிக்யூ பை சிபிசிடி, அல்லது அவங்க கொஸ்டினில் இன்னொரு லைன் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, அதாவது பி இஸ் ஈக்குவல் டிஸ்டன்ஸ் ஃப்ரம் தி ஆர்ம்ஸ் ஆஃப் தி ஆங்கிள் ஏ, அதையும் நீங்கள் எடுத்து எழுதிக்கலாம். ஸோ அவ்வளோதான் இந்த சம்மோட சொல்யூஷன். மீண்டும் அடுத்த பதிவில் வேறொரு சம்மோட சந்திக்கிறேன். தேங்க்யூ.